ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் கல்வி ஸ்டேஷன் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்த மாதிரி ஹோம் டூர் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் ஹோம். ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து காட்டுங்க ஒழுங்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மொத்தத்தில் எங்கள் ஹோம் டூரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்டு இருந்த ஹோம் டூர் வீடியோ தான் போட போகிறோம். சரி, பொறுமையாக வெல்கம் டு அவர் ஹோம் வாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வீட்டுள்ளேருந்து வரும்போது இருக்கிற ஒரு இது, அதாவது போர்ட்டிக்கோன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி போர்ட்டிக்கோ. ஸோ நாங்கள் இங்கே வந்து என்ன வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேக்கப்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டீப்பாலாம் வந்து இது அது நிறையலாம் இருக்காது. நார்மலாக பவுடர் பொட்டு எல்லாமே அப்படி தான் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இங்கே அவ்வளோதான், ஒரு கண்ணாடி வந்து சின்னதாக மாட்டியிருப்போம். இங்கே இது வந்து காட்டுங்க, இங்கே வந்து ஒரு கண்ணாடி வந்து மாட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட்டர், எல்லாருக்குமே தெரியும் ஹீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருப்போம். ஸோ நான் இப்போ வந்து எத்தனாவது ஸ்டாண்டர்ட்னா 9th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிக்கிறேன். ஸோ இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் தான், அதுக்குள்ளே வீடியோ போடுறேன்ல நினைக்காதீங்க. இங்கே வந்து எங்களோட ஷால்ஸ்லாம் வந்து மாட்டி வச்சுருப்போம். ஒரு கொடை, இங்கே வந்து ஜன்னல் இருக்கும். ஓகே, அடுத்தது இங்கே வாஷிங் மிஷின், இங்கே வந்து வேஸ்ட் துணி வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு மூட்டை இருக்கும். இது என்ன மூட்டைன்னு உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் இந்த போர்ட்டிக்கோக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கு. இந்த சைடு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹால் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்க்கலான்னு இருக்கும் போது ஆனா பாத்தீங்கன்னா உள்ள துணிலாம் காயப்பட்டிருக்கும். பரவாயில்ல, வந்து பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம், ஹோல் பெட்ரூம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் அம்மா மிஷின் வச்சுருக்காங்க. இது என்ன மிஷின் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படி இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டைலரு. ஸோ டைலருன்றதுனால மிஷின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் இப்போ எங்கள் அம்மா டைலர்ஸ் நான் வந்து இந்த வீடியோ காட்டலாம். ஆனால் இருந்தால் எனக்கு வந்து இப்போ நான் தனி நம்பர் எடுக்கணும். ஸோ ஆர்டர்ஸ்லாம் நிறைய வருன்றதுனால எங்கள் அம்மாவால் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் இப்போ இல்லைனாலும் எப்பயாவது கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டர்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவோம். நீங்கள் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷோஃப் கேஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் ட்ரெஸ்ஸஸ்ஸு. அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுனால எங்களுக்கு சரியா அங்கே இருக்க தெரியல, கொஞ்சம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மட்டும் தனியாக ஒரு பிளாக் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹாலுக்கு போகலாம். ஹால் ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ரைட் சைடில். ஸோ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நாங்கள் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தாலே ஒரு கொஞ்சம் பிக் சைஸில் கண்ணாடி வந்து மாட்டியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், மினி பாத்ரூம் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு டேபிள் ஃபேன் எப்பவுமே வந்து நாங்கள் வச்சுருப்போம். அண்ட் தென் எங்கள் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். எங்கள் தம்பி வந்து இந்த மந்த் தான் எங்கள் தம்பியை ஸ்கூல் சேர்த்தோம். ஒரு 32 இன்ச் வந்து ஒரு டிவி. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மந்த் தான் வந்தோம். 3rd டே இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் இந்த மந்த்து தான் வந்தோம். அது வரைக்கும் நாங்கள் கீழ் வீட்டில் இருந்தோம். நாங்கள் வந்து மாடியில் இருக்கிறதுனால இந்த வியூ சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்து ஒரு கோபுரம் வேற இருக்கும். இப்போ இருட்டாயிடுறதுனால என்னால் கோபுரத்தை காட்ட முடியல. நான் நாளைக்கு காலைல காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்குன்னே தனியாக ஒரு vlog போடுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு க்ரீட்டிங் கார்டு. இது என்ன க்ரீட்டிங் கார்டுனா என் தங்கச்சி பர்த்டேக்காக வந்த க்ரீட்டிங் கார்டு. இது பார்த்தீங்களா, ஹாப்பி, அவளுக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்த்டேன்றது அவளுக்கு வந்து ஜூலை 18 அன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இதை பார்த்த உடனே சொன்னாங்க, அவங்க அப்போலாம் வந்து இப்போலாம் நம்ம எப்படி சொல்ல ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறோம், இல்லைன்னா வேற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறோம். ஃபோன் இப்போ எல்லாம் வந்ததுனால நம்மளால அது பண்ண முடியல. அப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் என்னன்னு கேட்பீங்க. ஸோ நாங்கள் ஜியோ வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஒய்ஃபை வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால அப்படி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பூஜை ரூம். நான் பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு vlogல போட்டிருப்பேன். நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த vlog வந்து இந்த vlog இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று தான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எங்கள் ஃபாதர் அட்டாச் பண்ணியிருந்தாரு. சூப்பராகவே இருக்கும் இந்த vlog. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்க்கலாம் வாங்க. நான் பூஜை ரூம் வந்து தனியாக ஒரு vlog போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள் எப்படி இருக்கும். ஸோ அந்த பூஜை ரூம்க்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம். அங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுல வச்சுருப்போம். இங்கே வந்து ஆங்கர். ஸோ இதுதான் வந்து எங்கள் கிச்சன். இதுதான் வந்து எங்கள் கிச்சன். இங்கே வந்து எங்கள் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய சாமான்லாம் இருக்காது. நார்மலாக எப்படி சின்ன பொருள் தான் மட்டும் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜு அப்படியே நார்மலாக குக்கர்,
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்டு இருந்தீங்க கேரமல் கேக் பண்ணுங்கக்கா, கேரமல் கேக் பண்ணுங்கக்கான்னு கேட்டு இருந்தீங்க. அந்த கேரமல் கேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. பட் இது ஒழுங்காக வரலை, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா அது வேக வைக்காமலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால அது ஒழுங்காக வரல. நான் நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பண்ணி இப்போ காட்டலான்னு நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த கேரமல் கேக்கே வேணான்ற போறீங்க அப்படின்றதுனால நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தனி விளாக் போடுறேன். ஸோ அந்த விளாக்ல இதை பார்த்து நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், இதுதாங்க எங்களோட இதுவும். ஸோ இப்போ எங்களோட ஹோம் டூர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போய் இப்போ பார்க்கலாம் கோபுரம் தெரியுதா இல்லையான்னுட்டு. வாங்க. இப்போ இது இருட்டாகிறதுனால என்னால் கோபுரத்தை காட்ட முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கும்போது அந்த ஷார்ட்ஸில் கோபுரம் தெரியும். நாங்கள் இந்த வெளியே எடுத்து தான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருப்போம். ஸோ அந்த ஷார்ட்ஸில் கோபுரம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் நாளைக்கு காலைல வந்து நான் காட்டுறேன். சன்ரைஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் தென் வெடிலாம் வச்சிருந்தும் போது அந்த விளாக் வந்து அந்த கோபுரத்து பக்கத்தில் அப்படியே வெடியும் போது செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கும் போது அதெல்லாம் எடுக்கல. எங்களோட வெடிக்கு டைம் இல்லை காய்ஸ். அதனால தான் எங்களால் அது நான் ஆல்ரெடி வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விளாக் போட்டிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல் ஹோம் டூர் வீடியோ. அண்ட் தென் இதில் வந்து ஏசிலாம் செட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே மழை கிளைமேட் வந்தாலே ஏசி மாரி இருக்கும். அவ்வளோ ஒரு செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு இது. இப்போ இருட்டாக இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே காட்ட முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம் ஜன்னல். இது தெரியும், இது எங்கள் பெட்ரூம் ஜன்னல். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் கிச்சன் ஜன்னல். இங்கேருந்தே பார்த்தாலே தெரியும். அது வந்து காட்டுங்க, இங்கேருந்து பார்த்தாலே வந்து தெரியும். அந்த சாமி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். நான் சுவாமிக்காகவே ஒரு விளாக் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த விளாகை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் எங்கள் ஹோம் டூர் வீடியோ. இப்போ எப்படி இருந்தது, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு. எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ண நம்ம வீடு இதோட பெருசாக கட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பாய். நீங்கள் வந்து சேலஞ்ச் வீடியோ ஏதாவது இப்போ வந்து ரெட் ஃபுட் கலர் அந்த கலர் எந்த கலர் சேலஞ்ச் வீடியோ நீங்கள் எந்த மாதிரி தந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் எந்த மாதிரி சேலஞ்ச் கேட்டாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் தென் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் பெரிய ஆளாகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லா ஒரு யூடியூப் சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதே அளவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக, பெரியவங்க என்ன பார்த்தீங்கன்னா கேட்டுப்பீங்க, இவ்வளோ சின்னவங்களா படிச்சுட்டு ஏன் இவ்வளோ பெரிய இது பண்ணுறீங்க, ஏன் இப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு படிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறீங்க இல்லைங்க. ஸோ ஏன் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோலாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் படிக்கவும் செய்வேன், ஒரு பக்கம் வீடியோவும் எடுக்க செய்வேன். அண்ட் தென் டான்ஸ் வீடியோவும் இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கோம், குக்கிங் வீடியோவும் இங்கே வரும். நீங்கள் என்ன குக் பண்ணலாம், என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம், எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ சூப்பராக நாங்கள் வீடியோலாம் போட ஆரம்பிப்போம். நீங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு அது இந்த வீடியோ எடுக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து பற்றின வீடியோ பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். எல்லாம் எப்படி இருக்கு, பாய்.